வணக்கம். செல்வகுமாரின் 2 நிமிட வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 பிப்ரவரி 23 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. காற்று சுழற்சி இலங்கையை நோக்கி வர தொடங்கியது. 24ஆம் தேதி இலங்கையோட தென்கிழக்கு பகுதிகளில் மழைப்பிடிப்பை தொடக்க இருக்கிறது. நாளை திங்கட்கிழமை 25ஆம் தேதி ஒட்டுமொத்த இலங்கைக்கும் மழைப்பிடிப்பை தொடக்கும் வகையில் காற்று சுழற்சி இலங்கைக்கு மிக நெருக்கமாக அமையும். 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக இலங்கையின் அனைத்து மாகாணங்களிலுமே மழைப்பிடிப்பு இருக்கும். 26ஆம் தேதி கோடியக்கரை, முனை மற்றும் ராமேஸ்வரம், தூத்துக்குடி கடலோர பகுதிகளில், அதாவது கன்னியாகுமரி கிழக்கு பகுதி, திருநெல்வேலி மாவட்டத்தோட கடல் ஓர பகுதி, தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதி, ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதி மற்றும் கோடியக்கரை முனையில் 26ஆம் தேதி மழைப்பிடிப்பை தொடக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 27ஆம் தேதி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் 27ஆம் தேதி மழைப்பிடிப்பை தொடக்கிவிடும். 28ஆம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை வாய்ப்பு. 27ஆம் தேதியே பாதி மாவட்டங்களுக்கு மழைப்பிடிப்பு தொடங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 27ஆம் தேதியே கடலோர மாவட்டங்களுக்கு கனமழை வாய்ப்பு தெரிகிறது. 28ஆம் தேதி கண்டிப்பாக டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஒதுக்கி கனமழை பிடிவும், தென் மாவட்டங்களுக்கு மிக கனமழை பிடிவும் உறுதியாக தெரிகிறது. இந்த மழைப்பிடிப்பு ஆந்திர கர்நாடக எல்லையோரம் வரைக்கும் கொடுத்தாலும் 28 மற்றும் மார்ச் 1-2 தேதிகளிலே தூறல் நனைக்கும் மழை குறைந்தபட்சம் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒதுக்கி ஆங்காங்கே மழைப்பிடிப்பை கொடுத்து 2ஆம் தேதி முற்றிலுமாக விடைபெற்று 3ஆம் தேதி இடைவெளி கொடுக்கலாம். ஆகவே 26ஆம் தேதியிலிருந்து மார்ச் 2 வரை மழை உறுதி. விரிவான அறிக்கையை பார்த்து திட்டமிட்டுக் கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.